வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு எந்த டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கான்னு பார்ப்போம். ஹாப்பி மார்னிங் சார். ஹாப்பி மார்னிங். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் சார். நம்ம என்ன உதாரணத்துக்கு நான் எண்ணெய் எடுத்துக்கிறேனே, என்ன நான் என் கூட தான் கம்பேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் பல வீடியோக்களில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பட் நேற்று இருந்த என்னோடையும் இன்னைக்கு இருக்கிற என்னோடையும் நான் கம்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க. நேற்றுக்கும் இன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியலையே, எதை வச்சு நான் கம்பேர் பண்ணுறேன்? நேற்று தெரியாத விஷயம் இன்னைக்கு எதுக்கு உனக்கு தெரியும்? வாட் யூ டிட் நாட் நோ எஸ்டர்டே பட் ஐ நோ டுடே. ஸோ இது சார்லி மங்கர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நாளைக்கு ஒரு விஷயம் கற்றுண்டா கூட 365 நாளில் 365 விஷயம் கற்றுப்பேன். புரியுது சார். எல்லாரும் அவங்கவுங்க வேலையில் பேக்டாக இருக்காங்க. எல்லாரும் பேக்டு தான், நானும் பேக்டு தான், நீயும் பேக்டு தான். எவ்ரிபடி இஸ் பேக்ட், பட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் அ வே டு டூ இட். ஓகே சார், எனக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களுதுல இருந்தே சொல்லுங்களேன் சார். எனக்கு நீங்கள் சொல்கிறது எனக்கு இன்னுமே புரியல. நேற்று உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இன்னைக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்குன்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க சார்? தமிழ்நாட்டில் ப்ரீ ஹிஸ்டாரிக் சைட்ஸ் எப்படி டிக் பண்ணாங்கன்னு சௌமியா அசோக் அப்படிங்கிறவங்க ஒரு புஸ்தகம் எழுதினாங்க. அதை 10 நாளாக படிச்சிருக்கிறேன். ஸோ எப்படி எந்த இடத்துலேருந்து எங்கே டிக்ஸு போனாங்க, எந்த ரூட்டில் எப்படி கேரளா வரைக்கும் போய் ரோம் வரைக்கும் எப்படி நம்ம குட்ஸ் போச்சு, தமிழ் பிராமணி ஸ்கிரிப்ட்னா என்ன, மௌரியன் பிராமணி ஸ்கிரிப்ட்னா என்ன, ஸோ எங்கேருந்து எது எப்படி டெவலப் ஆச்சுன்னு ஒரு சைடில். இன்னொரு சைடில் கொசு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, மஸ்கிட்டோஸ் பற்றி ஒருத்தர் ஒரு பெரிய புக்கு எழுதியிருக்காரு. நம்ம உலகத்தில் இருக்கிற பல இம்பார்ட்டண்ட் விஷயத்தை பற்றி பேசுகிறோம். பட் இந்த கொசுங்கிறது தான் பிக்கஸ்ட் கில்லர் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். மோர் தென் 50% ஆஃப் ஆல் ஹியூமன்ஸ் ஹூ ஹவ் டைட் டில் டேட். முக்கால்வாசி பேர் கொசுனால தான் செத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு கொசு தான் மேக்ஸிமம் ஹையஸ்ட் கில்லர் ஈவன் டுடே. அதில் ஃபீமேல் வெரைட்டி ஆஃப் கொசு தான் கேரியர். அந்த கொசு எப்படி கேரி பண்ணுது, அதோட ஹிஸ்ட்ரி என்ன, எவ்வளோ டிசீசஸ் அது கேரி பண்ணுது, எவ்வளோ பேரை அது காலி பண்ணுது, அந்த கொசுவை பற்றியே யாரும் பேசுகிறதுக்கு, மஸ்கிட்டோட ஹிஸ்ட்ரி பற்றியே யாரும் பேசுறது. நம்ம வாரில் இந்த ஜென்ரல் அதை பண்ணால் அதை பண்ணால் இவன் பண்ணால், பட் அந்த கொசு இருந்ததுன்னா அந்த கொசு ஏன்னா ஒரு டயரில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் இருந்தால் கூட அதில் முட்டையை போட்டு கொசு வந்துடும். ரொம்ப தண்ணி வேண்டாம், கொஞ்சம் சல்ப தண்ணி தேங்கினா கூட அதுலேன்னு கொசு வருது. கொசு பல வியாதிகளை கொண்டு வருது. டெங்கு அப்படின்னு நம்ம இப்போ பல பேர் உயிரை விடுறோம் டெங்குனால். டெங்குங்கிற ஜுரமே அந்த கொசுனால் வருது. நீ தண்ணியை தேங்க விடாமல் இருந்தீங்கன்னா கொசு வராது. ஸோ இந்த கொசு ஒவ்வொரு பீரியட் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் எங்கெல்லாம் வந்தது, எந்தெந்த வாரை எஃபெக்ட் பண்ணிட்டு, எப்படி கொசு ஹியூமன் ஹிஸ்ட்ரியை மாற்றி விட்டுது. கொசு முதல்ல டைனோசார்ஸுங்கிறது 165 மில்லியன் வருஷம் இருந்தபோது கொசு டைனோசார்ஸுக்கு என்னென்ன வியாதி கொடுத்தது, அந்த கொசு இன்றைக்கும் கண்டினியூ ஆகுது. அதுக்கு எவ்ரி இயர் பில்கேட்ஸோட ஃபவுண்டேஷன் $2 பில்லியன் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அந்த கொசுவை காலி பண்ணுறதுக்கு. இப்போ ரீசெண்ட் மலேரியாங்கிறதுலாம் நம்ம இது கண்டுபிடிச்சிருக்கோம், ட்ரக்கு, குயினைனுங்கிற ட்ரக்கு. அது 100 வருஷமாக தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி மலேரியாக்கா எவ்வளோ பேர் இறந்துருப்பாங்க, இப்போ டெங்குனால எவ்வளோ பேர் இறக்குறாங்க, கொசு கேரி பண்ணுற வியாதியில் எவ்வளோ பேர் இறந்து போகிறாங்க அப்படிங்கிறதையே நான் இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு 40 பேஜ் படிச்சிருக்கேன். ஓகே சார். ஸோ இம்பார்ட்டன்ஸ் நம்ம என்னெல்லாமோ யோசிக்கிறோம், ஆனால் கொசு இவ்வளோ பேரை கொண்டு இருக்குதுங்கிறத நம்ம பார்த்ததே கிடையாது. ஓகே சார், நான் கேட்டது ஒரே ஒரு கேள்வி. நேற்று உங்களுக்கு என்ன தெரியாது, அது இன்னைக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னும் நீங்கள் ஒரு 3 நிமிஷம் இத்தனை விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஆமாம். இதோட கம்ப்ளீட் சீக்ரெட் எங்கிருந்து வருது அப்படின்னா, நீங்கள் டெய்லி எங்ககிட்ட சொல்கிற மாதிரி புக்கு படிங்க. அதுதான் பேஸ். ஸோ நேற்று நீங்கள் 10 பக்கம் படிச்சிருப்பீங்க, அது உங்களுக்கான நாலேஜ். இன்னைக்கு 11லிருந்து ஒரு 40 பக்கம் படிச்சிருப்பீங்க, அதுலேருந்து பில்டப் வருது. ஸோ நேற்று தெரியாத ஒரு விஷயம் இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு. தெரியும். ஸோ நேற்று அதே மாதிரி இன்னொரு கம்ப்ளீட்டன்ட் ஆயிருக்கீங்க. ஆமாம், அதே மாதிரி இன்னொரு புக்கு ஜீன்ஸ் பற்றி ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கேன். சித்தார்த்தா முகர்ஜின்னு எழுதினவன். ஓகே. எம்பரர் ஆஃப் மேலடிஸ்னு கேன்சரை பற்றி ஒரு புஸ்தகம் எழுதியிருந்தார். அவர் இப்போ ஜீன்ஸ்னு ஒரு புக்கு எழுதியிருக்காரு. புக்கு 2-3 வருஷம் ஆகுது. பாதி புக் படிச்சிருக்கேன், அதையும் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ இந்த ஒன்று டிக்ஸை முடிச்சுட்டேன். இப்போ சித்தார்த்தா முகர்ஜியும் இந்த மஸ்கிட்டோஸும் படிச்சுட்ருக்கேன். ஓகே சார். ஸோ நேற்றிருந்த என்னையே நான் எப்படி இன்னைக்கு இருக்கிற என் கூட நான் கம்பேர் பண்ணிக்கிறது அப்படின்றதுக்கு புக்கு படித்தா அது வெரி பேஸ். அடுத்தடுத்த லெவலில் தான் நம்ம அப்போ பில்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நான் புக்குங்கிறது ஒரு வழி. இன்னொரு இடத்துல இப்போ நான் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டது பெங்காலில் என்ன ஆகிட்டு இருக்குன்னு. பெங்காலோட ஹிஸ்ட்ரியை கடைசி 60 வருஷம் பெங்கால் ஹிஸ்ட்ரியை உன்னிப்பாக முடிஞ்சு
மம்தாவோட கொலாப்ஸோட எப்படி நம்ம சேர்த்து பார்க்கறது அப்படிங்கிறதையும் பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார். ஸோ அப்படி இருக்கிறப்போ நேற்று உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இன்னைக்கு ஒரு பாயிண்ட் தெரிஞ்சா கூட பை தி எண்ட் ஆஃப் திஸ் மந்த் உங்களுக்கு அது ஒரு ஹோல்சமான ஒரு பேக்கேஜ் 40 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா தெரியும். நீங்கள் வந்து அந்த 40 பாயிண்ட்லையும் ஒரு இடத்துல ஒரு டாட்டை கனெக்ட் பண்ணி ஆமாம், நீங்கள் ஒரு ரவுண்ட் பால் கிரியேட் பண்ணிடுவீங்க. ஆமாம், ஸோ அதுதான் நீங்கள் வந்து பெங்காலில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு 60 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. ஆமாம். ஓகே சார், திஸ் இஸ் தாட் ப்ரொவோக்கிங் ஆக்சுவலி. ஏன்னா நேற்று இருந்து எங்களை வந்து இன்னைக்கு எப்படி கம்பேர் பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தோம். நாங்கள் வந்து நேற்று காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சோம், இன்னைக்கு வந்து 4:45க்கு எந்திரிச்சதே ஒரு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை இருந்தது. பட் இதில் என்ன ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்தால் நம்ம லைஃப் எப்படி மாறும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறீங்க. இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் புக்கு படிக்கிறதுக்கு ஏற்ற டைம் ஒன்று சொல்லுங்களேன் சார். ஏற்ற டைம்னா எப்போ வேணால் டைமு இல்லை சார், காலையில் இப்போ 9 மணிக்கு அப்படிலாம் ஆஃபீஸ் பார்க்க வந்துடுறோம். முடியாது. இப்போல்லாம் இதுலேயே இருக்குது, புக்கு ஃபோன்லேயே இருக்குது. ம். எப்போனா முடியுதோ ஒரு பேஜ் படிச்சுட்டே இருக்க வேண்டியது. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் கிளாக் செட் பண்ணி 5 மினிட்ஸ் படிங்களா. அது தூங்க போகிறதுக்கு முன்னாடியா இருக்கலாம், இல்லை காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு 1/2 மணி நேரம் படிக்கிறதுனாலும். அதெல்லாம் எப்போல்லாம் சொல்லவே முடியாது. இன்ஃபேக்ட் இதுக்கு நடுவில் எக்கனாமிக்ஸில் இந்தியாவோட பாப்புலேஷன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டிக்ளைன் ஆகுது. இந்தியாவோட பாப்புலேஷன் வந்து 60 இயர்ஸ் இன்றைக்கி 1.45 பில்லியனாக இருக்கிறது. 2065 இங்கேருந்து ஒரு 40 வருஷம் கழிச்சு அதில் வந்து 1 பில்லியன் ஆகிடும். இன்ஃபேக்ட் 40 மில்லியன் குறையும்னு சொல்லியிருக்கான். அந்த ஆர்டிக்கல் படிச்சுட்ருக்கேன் இப்போ. ஸோ நீங்கள் அது வேற எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு போய் அது ரொம்ப நாளாக நான் பாப்புலேஷன் டிக்ளைனை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஒரு மேஜர் பப்ளிகேஷனில் இன்றைக்கி அந்த பாப்புலேஷன் டிக்ளைனை பற்றி எழுதியிருக்கான். அதை பார்த்துட்டு டீலிமிட்டேஷன் வந்தப்போ நீங்கள் அதை அதுக்கெல்லாம் முன்னாடியே நான் வந்து நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ்னு 4 வருஷத்துக்கு முன்னாடி கேப்ரியலோட அதில் பேசியிருக்கேன். ஓகே ஓகே. ஸோ இப்படி நம்ம யார் கூட கம்பேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத தாண்டி நம்ம கூடயே கம்பேர் பண்ணிக்கணும். அது எப்படி கம்பேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத இப்போ தெளிவாக சொன்னீங்க சார். ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுங்களேன். டெய்லி இதை பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது. நீங்கள் ஈஸியாக சொல்லிடுறீங்க சார். எடுத்துன்னே எங்களால் அதை நாங்கள் என்ன பண்ணுறோம், இப்படி பர்ஃபெக்டாக இப்படி தான் இன்றைக்கி 5 மணிக்கு எந்திரிச்சேன் அப்படின்னா 5 to 5:15 புக்கு படிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். நான் எந்திரிச்சேன்னா சரி 10 நிமிஷம் ஆல்ரெடி போயிடுச்சு அப்படின்னு விட்டுறோம். நான் அப்படிலாம் கிடையாது. நான் எப்படி எனக்கு தெரியும், நான் கார்த்தால 5:15 இருந்தேன்னா 5:45 6 மணிக்கு தினேஷ் வந்துடுவான்னு தெரியும். ஸோ தினேஷ் வந்துட்டானா த டே ஸ்டார்ட்ஸ் லைக் தட். வெளில வந்தேன்னா டயர்டாக இருக்கும். எக்ஸசைஸ் 75 minutes to 90 minutes இருக்கும். முடிச்சுட்டு வந்தால் ஒரு 1 hour நம்மளால் எழுந்துக்க முடியாது. ஸோ நியர்லி 8 to 7:45 to 9 o'clock என்னோட ரிகவரி டைம். ரிகவரினா எக்ஸசைஸ் முடிஞ்சு ஐ ஹாவ் டு ரிகவர். அப்போ நம்ம எல்லா பேப்பரையும் படிச்சிடுறது. ஓகே சார், ஃபைன். சரி, அது வரைக்கும் தான் ஃபிக்ஸ்டு. அதுக்கப்புறம் தான் ஹோல் டே கோஸ். 10 மணிக்கு எனக்கு ஒரு மார்னிங் வந்து பீப்புள் ஹூ ஐ டேக் டைரக்ட் ரிப்போர்ட்டிங் நான் பார்ப்பேன். இன்பிட்வீன் ஏதாவது படிச்சுட்டே இருப்பேன். அது நீ தான் எவ்வளோ புத்தகம் திறந்து கிடக்குமே. பார்த்துருக்கேன், அது பார்த்துருக்கேன். ஓகே சார், தேங்க்யூ சார். எங்களை எப்படி நாங்களே எங்களை ஒப்பிட்டு பார்த்துக்கிறதுன்ற ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க, உங்களை பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்னால் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.